ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து கேப் அப்ல இண்டிகேட் பண்ணுச்சு ஓப்பன் ஆகுற டைமில. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அபோவ் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து அபோவா ஓப்பன் ஆயிருந்தது. சேம் டைம் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 2.60 பெட்ரோலுக்கும், ரூ. 2.70 டீசலுக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இத நம்ம குரூப்ல ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு அப்சைடு பிளான் வச்சிருந்தோம். மார்க்கெட் இந்த ஏரியா. இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து மேலே போனா, அந்த என்ட்ரிய நம்ம எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, ஓப்பன் ஆகுற இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துட்டு ரீடெஸ்ட் போனா, நம்ம வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். வித்தவுட் ரீடெஸ்ட் வந்து நம்ம இங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, மார்க்கெட் வந்து 24,000க்கு மேல மார்னிங்கில நம்ம க்ளோஸ் வைக்கல. ஸோ, இடையில நம்ம வந்து 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு ஃபாலோ பண்றோம். அந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இன்னைக்கு மார்னிங் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ, அந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இம்மீடியட்டா அடிச்சுட்டாங்க இந்த இந்த ஏரியாவுல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நமக்கு மறுபடியும் அகைன் இந்த லோ வந்ததுக்கப்புறம், நம்ம ஒரு அப்சைட் என்ட்ரி இந்த இடத்துல குடுத்துருந்தோம். ஸோ, நமக்கு வந்து 24,000 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போகும்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்னிங் எடுத்ததுலேருந்து ஒரு 10 மணிலேருந்து மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து ஃபைனலா நமக்கு நமக்கு ஈவினிங் ஒரு 3:00 தான் வந்து நமக்கு அந்த என்ட்ரி ஃபினிஷ் ஆச்சு. ஸோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து ரொம்ப நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா ஆயிருச்சு. ஸோ, இந்த என்ட்ரி வந்து நமக்கு ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்டோட முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல நாளைக்கு என்ன கீ லெவல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே லோ 23,923 இத மார்க் பண்ணிக்குவோம். டே ஹை வந்து 24,050 இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ, மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆனாங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா, இந்த கேப் ஆர்டர ஃபில் பண்ணுவாங்க. ஸோ, இந்த கேப் ஆர்டர் கொஞ்சம் பெரிய அந்த 200 பாயிண்ட்ஸ் அப்படியே கேப் ஆர்டரா இருக்கு. ஓகேங்களா? இந்த கேப் ஆர்டர ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப் ஆர்டர ஃபில் பண்ணி மறுபடியும் அகைன் கீழ வந்தாங்கன்னா, கீழ ஒரு சின்ன கேப் ஆர்டர் இருக்கு. ஸோ, இந்த கேப் ஆர்டர் கண்டிப்பா ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லனாக்கா, இந்த ஏரியாவிலேருந்தே நமக்கு சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல இருக்கு. ஸோ, டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 நாளா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்ட்டு. ஸோ, இந்த ரேஞ்ச் தாண்டி நமக்கு மேல உள்ள ரேஞ்சில கேண்டில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து அப் சைட் போறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதனால வந்து நம்ம ஒரு அப் சைடு பிளானிங்கே பண்ணுவோம். டவுன் சைடுக்கு பெருசா சான்சஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ, இந்த கேப் ஆர்டர் கீழ வந்து சஸ்டெயின் பண்ணாங்கன்னா தான், நமக்கு வந்து ஒரு டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 500 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. 500 ஏரியாலாம் வந்து கம்ப்ளீட்டான நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூமென்டம் குடுத்துருந்தாங்க பை சைடு. ஸோ, இன்னைக்கு ஓவரால் நிஃப்டி 50 மூவ்மெண்ட்டுக்கே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ, பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்தாங்க. இந்த மூவ்மெண்ட்னால தான் நம்ம மோஸ்ட்லி நமக்கு ஓரளவுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ, பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன கீ லெவல் எல்லாமே தாண்டி அபவ்ல க்ளோஸ் குடுத்துருக்காங்க. 54,980 நம்ம ரெசிஸ்டன்ஸா சொல்லியிருந்தோம். ஸோ, அதையும் தாண்டி 55,390ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ, நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுறாங்கன்னு பொறுத்து தான், நமக்கு இந்த இந்த கீ லெவல்ஸ் எல்லாமே நமக்கு இனிமேல் சப்போர்ட்டா ஒர்க் ஆகும். ஃபர்தர் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு பிளான் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல ஒரு கேப் ஆர்டர் இருக்கு. நமக்கு டவுன்ல ஒரு கேப் ஆர்டர் இருக்கு. ஸோ, இந்த கேப் ஆர்டருக்குள்ளேயே வந்து மார்க்கெட்ட இன்னைக்கு ரன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் 76,000 வரைக்கும் சென்செக்ஸ் இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா, 76,133ல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த கேப் ஆர்டர் நமக்கு டாப் சைட்ல ஒரு கேப் ஆர்டர் இருக்கு. நமக்கு பாட்டம்லயும் ஒரு கேப் ஆர்டர் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கேப் ஆர்டர ஃபில் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து நமக்கு லோல ஓப்பன் பண்ணாங்கன்னா, இமிடியேட்டா இந்த கேப் ஆர்டர் ஃபில் ஆகும். சேம் டைம் வந்து இந்த ரேஞ்சிலயோ இல்ல அபோவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா, டாப்ல உள்ள கேப் ஆர்டர் கண்டிப்பா ஃபில் பண்ணுவாங்க. பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 75,400 வந்து
இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் குடுத்துருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.